இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரசம் சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி இது கூட போட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு 6 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வேக வச்சுட்டு வந்துடுங்க. சின்னதாக இருந்ததுனால நான் 6 எடுத்திருக்கேன். அதை தோல் உரித்து நல்லா 1 2 மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பெரிய வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்ல, அது கூட ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி போட்டுருங்க. இதை கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வதக்கி விட்டுருங்க. இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த உருளைக்கிழங்கை நல்லா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இதை 1 2 மசிச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன பீஸ் கிடந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. இது வதங்கி வந்ததும் இந்த உருளைக்கிழங்கை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இதுதான் காரத்துக்கு மிளகாய்த்தூள் தான் போடணும். பச்சை மிளகாய் நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகமும் உப்பும் பார்த்து டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க.